ஒவ்வொரு பெற்றோரின் ஆசை கனவுகளை நிறைவேற்ற வந்த தேவதைகளே பெண் குழந்தைகள். அவர்களை தாளாட்டி சீராட்டி வளர்க்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவர்கள் ஒரு பொக்கிஷம். ஆனால் அந்த தேவதைகள் ஒரு வயது அடைந்து அதன் பின் சமூகத்தில் வெளியே செல்லும் இடமெல்லாம் பயம். கல்லூரியில் பயம், வேலை செய்யும் இடத்தில் பயம், சாலையில் நடந்தால் பயம், பள்ளிக்கு சென்றால் பயம். ஆனால் இன்று பெண்ணாக பிறந்தாலே பயம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த சமூகம். இந்தளவு பயத்தை உண்டாக்கிய சமூக விரோதிகளின் முகத்திரையை தோலுரிக்கவே இந்த நிகழ்ச்சி. இது மாலை முரசு வழங்கும் குற்றப்பிரிவு. சமூக விரோதிகளின் எதிரி யாரும் கண்டிராத கோணத்தில். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். ஆனால் பெண் தெய்வங்களை வழிபடும் நமது நாட்டில்தான் பெண்களுக்கு எதிரான பல பாலியல் வன்கொடுமைகள் நடந்தேறுகின்றன. அவ்வாறு கொடுமை நிகழ்த்தும் சமூக விரோதிகளா குழந்தைகளை குழந்தைகளாக மதிப்பார்கள் என்று அவர்களது முகத்திரையை கிழித்துள்ளது இந்த சம்பவம். கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்த பெருநகரமாகும். சங்க காலத்தில் சேரர்களால் ஆளப்பட்ட பழம்பெரும் நகரம். இங்குள்ள நெசவு தொழிலின் வளர்ச்சியாலும் அதற்காக உள்ள ஆலைகளின் எண்ணிக்கையாலும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இங்குதான் பருத்தி ஆடைகள் நெசவு செய்யப்பட்டு நாடு முழுவதும் உள்ள ஆண் பெண் என அனைத்து பாலினத்தின் அம்மனத்தை காக்க அனுப்பப்படுகிறது. ஆனால் இங்குதான் ஒரு சிறு குழந்தை என்றும் பாராமல் அவளது ஆடையை கிழித்து வன்புணர்வு கொடூரத்தை அரங்கேற்றி கொலை செய்யப்பட்டுள்ளார். மார்ச் 25 இரவு 10 மணி கோயம்புத்தூர் துடியலூர் காவல் நிலையத்திற்கு ஒரு பெண் அழுதவாறே வந்தார். அவருடன் சிலர் உடன் வந்திருந்தனர். அங்கிருந்த துணை ஆய்வாளர் பூபதியிடம் தனது மூத்த பெண் குழந்தையை காணவில்லை என்று கதறி அழுதுள்ளார் அந்த பெண். காவல் துணை ஆய்வாளர் பூபதி அந்த பெண்ணிடம் நடந்தவற்றை பற்றி விசாரிக்க துவங்கினார். அந்த பெண்ணின் பெயர் வனிதா. பன்னிமடை கஸ்தூரி நாயக்கன் புத்தூரில் உள்ள அவரது தாய்க்கு சொந்தமான வீட்டில் கணவர் பிரதீப் மற்றும் 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். வனிதா பன்னிமடை பஞ்சாயத்தில் கொசு மருந்து அடிக்கும் வேலை பார்த்து வருகிறார். அவளது கணவர் பிரதீப் குருடம்பாளையம் பஞ்சாயத்தில் டிராக்டர் ஓட்டுநராக பணிபுரிகிறார். இவர்கள் இருவருக்கும் மன வருத்தம் ஏற்பட்டு கடந்த 3 மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் வனிதா மட்டும் அவரது 2 குழந்தைகளுடன் தாயார் வீட்டில் வசித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களது 7 வயது மூத்த மகள் திப்பனூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று மாலை 5:30 மணி வனிதாவின் தாயார் சாந்தாமணி தனது பேத்தியை வெற்றிலை வாங்கி வர சொல்லி அனுப்பியுள்ளார். கடைக்கு சென்று வெற்றிலை வாங்கி வந்து தனது பாட்டியிடம் கொடுத்துவிட்டு சிறுமி விளையாட சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இருள் சூழ்ந்த பிறகும் விளையாட சென்ற சிறுமி வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த அவளது பாட்டி தாய் வனிதாவிடம் கூற, வனிதாவும் சாந்தாமணியும் அக்கம் பக்கத்தில் அவளது மகளை தேடியுள்ளனர். இதனையடுத்தே வனிதாவும் ஊர் மக்கள் சிலரும் துடியலூர் காவல் நிலையத்திற்கு சென்று தனது மகள் காணாமல் போனதாக புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. வனிதாவிடம் அவளது மகள் அணிந்திருந்த ஆடை மற்றும் அங்க அடையாளங்களை கேட்டார் காவல் துணை ஆய்வாளர் பூபதி. தனது மகள் கிளிப்பச்சை கருப்பு நிறம் கலந்த டிஷர்ட்டும் வெளிர் நிற பச்சை டவுசரும் அணிந்திருந்ததாகவும் உடலில் இடது கால் பெருவிரலுக்கு கீழ் மச்சமும் வலது முழங்காலில் காயத்தின் தழும்பும் உள்ளதாக கூறியுள்ளார். இதையடுத்து இதனை காணாமல் போன வழக்காக பதிவு செய்து தனது விசாரணையை துவங்கியது காவல்துறை. இன்று குழந்தைகள் வெளியே சென்றாலே வீடு திரும்பும் வரை அவர்களது பெற்றோர் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எனலாம். ஏனென்றால் நாட்டில் எங்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிக அளவில் நிகழ்கின்றன. இங்கு அந்த சிறுமிக்கு நேர்ந்தது என்ன? காண்போம் குற்றப்பிரிவில். துடியலூரை ஒட்டி இருந்தது பன்னிமடை கிராமம். சராசரியாக 200 வீடுகளை கொண்ட அந்த கிராமம் அடிப்படை வசதியில் பின்தங்கியுள்ளதை காண முடிந்தது. அங்குள்ளவர்கள் பெரும்பாலும் கூலி தொழிலாளிகள். கிடைக்கும் தொழிலை செய்து வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர்.
அங்குள்ள ஒரு வீட்டிற்கும் அடுத்த வீட்டிற்கும் இடையே சிறு சிறு சந்துகள் இருந்தன. வனிதா வீட்டிற்கு சற்று தள்ளி இருந்த ஒரு தளம் போட்ட வீட்டிற்கும் சுவர் எழுப்பி பூசப்படாத ஒரு கூரை வீட்டிற்கும் நடுவே உள்ள ஒரு குறுகிய சந்தில் டி-ஷர்ட்டில் சுற்றப்பட்டு ஒரு பொருள் இருப்பதை அங்கிருந்த முதியவர் சென்று பார்த்துள்ளார். அருகில் சென்று பார்த்தபோது அது ஒரு மனித உடல் என்று அறிந்தார். உடனே வெளியே வந்து சொல்ல அதனை கேட்டு ஓடி வந்தாள் வனிதா. அந்த டி-ஷர்ட் சுற்றப்பட்ட உடலிடம் சென்று பார்த்தபோது வனிதா அதிர்ச்சி கொண்டு கதறி அழுதாள். அந்த டி-ஷர்ட் சுற்றப்பட்ட உடல் தனது மகளுடையது என்பது அவரது கதறலில் தெரிந்தது. இதனையடுத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு துணை கண்காணிப்பாளர் மணி, பெண் காவல் ஆய்வாளர் மீனாம்பிகை ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பிணமாக கிடந்த சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த சிறுமியின் உடல் முழுவதும் ஏராளமான காயங்கள் இருந்தன. அந்த சின்னஞ்சிறு சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்துள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்தது. கொலை செய்தவன் அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து அவளது வாயையும் மூக்கையும் துணியால் வைத்து அழுத்தியுள்ளான். அதன் பின்னர் கழுத்தை ஏதோ கயிறு போன்ற பொருளை கொண்டு இறுக்கியுள்ளான். அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக அந்த சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி இருக்கிறான் அந்த கொடூரன் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து காணவில்லை என்று பதியப்பட்ட வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த கொடூர எண்ணம் கொண்ட கொலையாளியை தேடி வந்தனர் காவல்துறையினர். கொலையாளியை பற்றி எந்த துப்பும் கிடைக்காததால் அந்த சிறுமியின் தகவல்கள் அடங்கிய நோட்டீஸை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய கொலையாளிகளை பற்றி தகவல் தெரிவிக்கவும் என்று தகவல் தெரிவிக்க வேண்டிய கைபேசி எண்ணையும் குறிப்பிட்டிருந்தது காவல்துறை. சிறுமியின் இந்த நிலைக்கு காரணமான அந்த கொடூர குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்யும் வரை சிறுமியின் உடலை வாங்க மாட்டோம் என அவளது உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் துடியலூர் பேருந்து நிலையம் அருகே போராட்டம் நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த குழந்தையின் பெற்றோரை மாவட்ட ஆட்சியரிடம் அழைத்து சென்று அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த கொலையாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மாவட்ட ஆட்சியரும் இது குறித்து ஆவண செய்வதாக உறுதியளித்தார். தவறு செஞ்சிருக்கக்கூடியவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அதே போல் வருங்காலத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் வராமலே இருப்பதற்கான நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தடுப்பு நடவடிக்கைகள், விழிப்புணர்வு நடவடிக்கைகள், இது மாவட்ட நிர்வாகம் மட்டுமல்ல, காவல்துறை மட்டுமல்ல, பல்வேறு சமூக அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இந்த குழந்தைகள் பாதுகாப்புக்காகவே பல்வேறு அரசு துறைகள் இருக்கிறது. அந்த துறைகள் இவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து வரக்கூடிய காலங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இது மாதிரியான ஒரு சூழல் முழுக்க வராது அப்படிங்கிறதுக்கான சூழலை கொண்டு வரதுக்கு முயற்சி. அவங்களுக்காக மாதர் அமைப்புகள் இதே கோரிக்கை வலியுறுத்தியிருக்காங்க. அதே போல் இங்கே மகளிர் கோர்ட் இல்லைனோ அல்லது மகளிர் கோர்ட்டுக்கான நீதிபதி இல்லைனோ சொல்லியிருக்காங்க. போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவைகளெல்லாம் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும். காவல்துறை அமைத்த தனிப்படையினர் 6 நாட்களாக 100க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தினர். பெண் காவல் ஆய்வாளர் அந்த சிறுமியின் உடல் சுற்றப்பட்டிருந்த டி-ஷர்ட்டை அங்குள்ளவர்களிடம் காண்பித்து விசாரித்த போது அந்த சட்டையை அந்த கிராமத்தில் வசிக்கும் பாட்டி ஒருவர் வீட்டிற்கு வரும் சந்தோஷ் என்பவர் அணிந்திருந்ததாக கூறினார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள். இதனையடுத்து அவனது நண்பர்கள் விஜயகுமார், சதீஷ், துரை ஆகியோரை பிடித்து விசாரித்தது காவல்துறை. அந்த டி-ஷர்ட்டை அவர்களுக்கு அணிவித்தும் விசாரித்தனர். அது கிட்டத்தட்ட அவர்கள் அனைவருக்கும் பொருந்தி போனதால் குழப்பமடைந்தனர் காவல்துறையினர். இதற்கிடையே தான் தேடப்படுவதை அறிந்த சந்தோஷ் தலைமறைவானான். இந்த சம்பவம் நிகழ்ந்த அன்று அவன் அங்கிருந்ததற்கு ஆதாரமாக அந்த பகுதியில் உள்ள செல்போன் கோபுரத்தின் மூலம் அவனது செல்போன் நம்பர் பதிவாகி இருப்பது தெரிய வந்தது. உஷாரான காவல்துறையினர் அவனது நண்பர்களை வைத்தே அவனை கைது செய்தனர்.
தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி யார் சம்பந்தம் இல்லாம இருக்கிறாங்க அவன் மேல திணிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அப்பாங்க சந்தோஷம் வந்து அப்பா எப்படி திணிக்கிறாங்கன்னாக்க இவங்க சம்பந்தமே இல்லாம வந்து நம்ம 24 hours எங்க கூட இருந்தது, அப்புறம் எப்படி தவறு நடக்க முடியும்? காவல்துறையின் அதிரடி விசாரணையில் சந்தோஷ் தான் அந்த சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. அவரே ஒத்துக்கிட்டதா சொல்லிருக்காங்க. அவர் எப்படி ஒத்துக்க முடியும்? போலீஸ்காரர் தான் அதுதான் சொல்றாங்க. போலீஸ்காரர் தான் வந்து மாத்தி மாத்தி சொல்லி போலீஸ்காரர் என்ன ஆச்சுங்க, எல்லாம் சுத்தி ஊரே பூரா சுத்தி விசாரிச்சாங்க, எல்லாருமே விசாரிச்சாங்க. கடைசியில் வந்து யார் தலையில் வெடியுது, எவன் வாய் இல்லாம இருக்கான் அவன் தலையில் வெடியுமா? அவனது வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவனது வாக்குமூலம் காவல்துறையை அதிர வைத்தது. பொள்ளாச்சி சம்பவத்தில் இருக்கும் மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படாத நிலையில் ஒரு பால்மனம் மாறாத பிஞ்சு குழந்தைக்கு நடந்த இந்த கொடூரம் அங்குள்ள மக்களுக்கு மிக மனவேதனையை அளித்துள்ளது. அந்த கொலையாளி கூறிய அதிர வைக்கும் வாக்குமூலம் என்ன, காவல்துறை விசாரணையில் வெளிவந்த மேலும் திடுக்கிடும் தகவல்கள் என்ன, காண்போம் குற்றப்பிரிவில். ஒரு குழந்தை என்றும் பாராமல் பாலியல் வன்புணர்வு செய்து கொன்ற அந்த கொலையாளி யார், அவனது பின்னணி என்ன, அவன் கூறிய அதிர வைக்கும் வாக்குமூலம் என்ன, காண்போம் குற்றப்பிரிவில். கோவை தொண்டாமுத்தூரை சேர்ந்தவன் சந்தோஷ்குமார். வீட்டிற்கு உள் அலங்கார வேலை பார்த்து வந்த இவனுக்கு 2015ஆம் ஆண்டு திருமணமானது. குடும்ப பிரச்சனை காரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்பு அவனது மனைவி அவனை விட்டு பிரிந்து சென்று விட்டார். பன்னிமடை கிராமத்தில் வசித்து வந்த அவனது தாத்தா பாட்டியை பார்ப்பதற்கு அவ்வப்போது அங்கு வந்து போவானாம் சந்தோஷ்குமார். அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துவிட்டு செல்வான் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் அவனது தாத்தா இறந்து போனார். அதன் பின்னர் தனது உடல்நலம் குன்றிய பாட்டியை பார்த்து கொள்ள ஜனவரி மாதம் முதல் அவனது பாட்டியின் வீட்டிலேயே தங்கியுள்ளான் சந்தோஷ்குமார். இந்த நிலையில் தான் சந்தோஷ் சிறுமியை பார்த்துள்ளான். ஆரம்பத்திலிருந்தே அந்த சிறுமியின் மீது அவனுக்கு ஒரு கண் இருந்ததாக கூறப்படுகிறது. அவ்வப்போது அவளுக்கு சாக்லேட் வாங்கி தருவதும், சில நேரங்களில் மடியில் உட்கார வைத்து அந்த சிறுமிக்கு செல்போனில் விளையாட்டு காட்டுவதுமாக இருந்துள்ளான் சந்தோஷ்குமார் என கூறப்படுகிறது. அந்த சிறுமியின் அறியாமையை பயன்படுத்தி அவளை அவன் வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்புணர்வு செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விஷயத்தை வெளியே சொல்ல அவங்களாலையும் முடியல. ஆனா இந்த வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கு. வெளிநாட்டுல எல்லாம்னா வந்து ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா உடனடியா தே கேன் கோ கிளைம் பண்ணிட்டு வரலாம். பட் நம்ம ஊர்ல வந்து அந்த அப்படி ஒரு இதுவே கிடையாது. எந்த விஷயம் நடந்தாலும் அதை வந்து பெண்கள் அதை வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை வெளியவே சொல்லாம இருக்கணும். முதல்ல இந்த இதை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். பெண்களுக்கு முதல்ல தைரியம் வரணும். பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றங்கள் நடைபெற்றதை கேட்கும் போதுங்க, கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு குடிமகளாகவும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இதுக்கு காரணம் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து சமுதாயத்தையே குறை சொல்ல முடியாது. இப்போது எவ்வளவோ அமைப்புகள் எல்லாம் வந்து போராட்டம் நடத்தின அரசாங்கங்கள்லாம் வந்து எத்தனையோ வந்து கமிட்டியெல்லாம் அமைச்சிருக்காங்க. உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும், வாங்க குற்றங்கள் எல்லாம் வந்து சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். ஆனாலும் எந்த அளவுக்கு வந்துட்டு சொல்கிறாங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் வீட்டில் வந்து மரியாதை இருக்காது, பெற்றோர்கள் வந்து விரும்ப மாட்டாங்க, சுற்றத்தார்னால வந்து ஒதுக்கப்படுவோம் அப்படின்னு எல்லாம். இந்த எல்லாரும் விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்றாங்க. இந்த தேவையில்லாத இந்த விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லி பெண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே எல்லாருமே மறந்துட்டாங்க. அதனால தான் இவ்வளவு தூரம் எல்லாமே வருது. அப்புறம் குழந்தைங்க வந்து என்ன கேட்டாலும் பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து மனசு சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கறது நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லேயே பார்த்துருக்கோம். மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கலன்னு தற்கொலை முயற்சியாக குழந்தைங்க. ஸோ இந்த அளவுக்கு குழந்தைங்கள கவனிக்காமல் பேரண்ட்ஸ்க்கு என்ன வேலை? முதல்ல இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு மொபைல் ஃபோன் கிடையாதுங்கிறத பேரண்ட்ஸ் நீங்கள் உறுதியாக எடுத்துகிட்டு வாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், குழந்தைங்க கிட்ட பேசுங்க. குழந்தைங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அம்மா கிட்ட சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணுன்ற இதையாவது நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இது எதுவுமே இல்லை, நான் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போங்க, புள்ள மொபைல் ஃபோனில் பேசுது, யாரோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்களோட பேசுது, அவங்களோட பேசுது, வெளியே போகிறேன்னா எங்கே போகிறேன்னு கேட்குறதில்ல. ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு போனால் ஸ்பெஷல் கிளாஸ் தான் போகிற மாதிரி வரா மாதிரி, யார் கூட்டிகிட்டு வந்து விடுறா, என்ன செய்கிறாங்க? இந்த சொசைட்டியில் பொம்பளை பிள்ளைங்கள வெளியே அனுப்பணுங்கிறதுக்கே பயமாக இருக்குன்னு இப்போ உட்காந்து
பொம்பளைங்க இப்படி ஒழுங்கமாக ட்ரெஸ் பண்ணுங்க, இதை இப்படி நடந்துக்கோங்க, இதை இப்படி நடந்துக்கோங்க, இப்படின்னு எல்லாம் நீங்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இவ்வளவு இதை சொல்லி கொடுக்குறீங்களே தவிர்த்து பின்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பையன் தருதலையாக மாறுறாங்கிறதையே நம்ம மறந்துடுறோம். ஸோ இந்த இதையுமே நீங்கள் வந்து முதல்ல ஸ்டாப் பண்ணணும். பேரண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு சொல்கிறது என்னென்னா, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா காலையிலேருந்து என்ன நடந்துச்சு, என்ன ஏது எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க. சும்மா ஒருத்தவங்க கூட வெளியே போகிறாங்க வராங்கன்னா யார் என்னன்னு தெரியாதவங்க கூடலாம் உங்கள் புள்ள பழகுறாங்க. கடந்த 25ஆம் தேதி தனது வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த சிறுமியை பார்த்துள்ளான் சந்தோஷ்குமார். சிறுமியை வழக்கம் போல தனது வீட்டிற்கு அவன் கடத்தி சென்றுள்ளான். ஒரு பாவமும் அறியாத அந்த சின்னஞ்சிறு குழந்தையை தனது காமத்தீயால் சுட்டெரித்துள்ளான் அந்த வஞ்சகன். இந்த கொடூரம் நிகழும்போது அந்த சிறுமி வலி தாங்காமல் கதறியுள்ளாள். சிறுமியின் கதறல் சத்தம் வெளியே கேட்காமல் இருப்பதற்காக அந்த பிஞ்சு குழந்தையின் வாயையும் மூக்கையும் துணியால் அடைத்துள்ளதுதான் கொடூரத்தின் உச்சம். இதில் அந்த சிறுமி பரிதாபமாக இறந்து போயுள்ளாள். இது ஒருபுறம் இருக்க, அவனது பாட்டியும் உடல்நலக் குறைவால் இறந்துள்ளார். ஒருபுறம் பாட்டி, மறுபுறம் சிறுமி. வெளியே சிறுமியை காணவில்லை என்று தேடும் ஊர் மக்கள். என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து போனான் சந்தோஷ். ஒருபுறம் இறந்து போன பாட்டி, மறுபுறம் கொலை செய்யப்பட்ட சிறுமி என்று இந்தளவு கொடூர குணம் கொண்ட காமுகனை காவல்துறை என்ன செய்தது, இதற்கு சட்டம் என்ன பதில் கூறும் என்று நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அந்த சிறுமியின் உடலை எவ்வாறு அவன் அப்புறப்படுத்தினான், அடுத்து நடந்தது என்ன, காண்போம் குற்றப்பிரிவில். டி-ஷர்ட்டில் சுற்றி வைக்கப்பட்ட நிலையில் சிறுமியின் உடல், வெளியே அவளது பெற்றோர் மற்றும் ஊர் மக்கள். அடுத்து நடந்தது என்ன, காண்போம் குற்றப்பிரிவில். ஒருபுறம் பாட்டியின் சடலம், மறுபுறம் சிறுமியின் சடலம், வெளியே ஊர் மக்கள். எவ்வாறு தப்பிப்பதென்று யோசனையில் இருந்த சந்தோஷ் அந்த சிறுமியின் உடலை தனது டி-ஷர்ட்டில் சுற்றி மூடி மறைத்து வீட்டின் ஒதுக்குப்புறமாக மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு நடுவே ஒன்னும் தெரியாதது போல பாட்டியின் இறுதி சடங்கிற்காக உறவினர்களை அழைத்து அதற்கான வேலையில் ஈடுபட்டுள்ளான் சந்தோஷ்குமார். சிறுமியின் உடலை எவ்வாறு அப்புறப்படுத்துவது என்ற யோசனையில் இருந்ததை அவனது உறவினர்கள் பாட்டியின் இழப்பால் சோகமாக உள்ளான் என்று நினைத்துள்ளனர். சொன்னாங்க இந்த மாதிரி இறந்துருச்சுன்னு சொல்லல. சரிங்க அப்படின்னு நாங்கள் வந்து சரி காலையில் போகலாம் அப்படின்னு நாங்களும் நம்ம வைப்போம் காலையில் போகலான்னு இருந்தாச்சு. முன்ன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இதற்கிடையே தனது வீட்டிற்கு வெளியே உறவினர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை அறிந்த சந்தோஷ்குமார் அதிகாலை 3 மணி அளவில் தனது டி-ஷர்ட்டில் சுற்றப்பட்டிருந்த அந்த சிறுமியின் உடலை பக்கத்தில் உள்ள வீட்டின் அருகே உள்ள சந்தில் சத்தமில்லாமல் போட்டுவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னரே காலையில் ஒரு முதியவர் அந்த உடலை பார்த்து கூற காவல்துறை அங்கு வந்து தனது விசாரணையை துவங்கியதாக கூறப்படுகிறது. இங்கேருந்து வச்சு இந்த 7 அடைக்கி இப்படியே உப்பான் போடுறோம் உள்ள சோறு கேட்டப்போ பேச்சு அருமையாக குட்டி அருமையாக புள்ள அதுக்கு டெக்ஸ்மாகலாம் எத்தனை சின்ன பட்டா சீரழிஞ்சோன்னு எனக்கு தெரியும். தன் மானத்தை மறைக்க பயன்படுத்திய அவனது டி-ஷர்ட்டை அவனை காட்டி கொடுத்துள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தோஷ் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்டு வருகிறான். பாலியல் கொடுமைக்கு உள்ளாகி படுகொலை செய்யப்பட்ட அந்த பால்மனம் மாறாத பெண் குழந்தையின் இறுதி ஊர்வலத்தில் ஊர் மக்கள் அனைவரும் திரண்டனர். இந்த கொலை வழக்கின் மர்மம் முடிச்சு இன்னும் முழுவதுமாக அவிழ்க்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் ஊர் மக்கள். இது கூட்டு பாலியல் வன்புணர்வாக இருக்கக்கூடும் என்றும் இன்னும் 4 பேர் வெளியே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 4 பேர் விஜயகுமார், சந்தோஷ், துரைராஜ், கௌதம் 4 பேர் மேலே டவுட்டுங்க. நானாக சந்தேகப்படலைங்க. என்னோட குழந்தைய நான் எடுத்தேங்க. என்னோட குழந்தைய எடுக்க அவங்க பேர் என்ற வாயில் தானாகவே வருதுங்க. என்ற குழந்தைய அந்த பேர் சொல்ல வச்ச மாதிரி எனக்கு ஒரு இதுங்க. இந்த சம்பவத்திற்கு சமூக ஆர்வலர்களும்
பிரபலங்களும் கண்ணீர் மல்க தங்களது கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். ஏன்னா இது மாதிரி சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதில் உங்களைப் போலவே எனக்கும் பெரிய கோபமும் ஆதங்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எனக்கு இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டில இருந்து ஒரு 20 அடி தள்ளி விளையாட விட முடியாம இருந்துச்சுன்னா அது நல்ல தமிழகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதை மாற்ற வேண்டும். அதை நீங்களும் மாற்றணும். போலீஸ் தன் கடமையை செய்யும் என்று நான் நம்புகிறேன். இதனையடுத்து மருத்துவ பரிசோதனை முடிந்து வெளியே அழைத்து வரப்பட்ட சந்தோஷ்குமாரை பொதுமக்கள் சராமாரியாக தாக்கி தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்படி இரு அப்படி இருன்னு இவ்வளவு அட்வைஸ் பண்ணி எக்கச்சக்க விஷயம் சொல்றீங்க. அப்படியே சொல்லி முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற பையனுக்கு என்ன சொல்லி தரீங்க? ஒன்றுமே கிடையாது. உங்கள் பையன் கடைசியில் வேற விதமாக தான் போகிறான். இப்படி ஆகும்போது இப்போ இந்த பொள்ளாச்சி விஷயத்திலே நடந்த அந்த பையனுடைய தங்கச்சி டாக்டராக படிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவளுக்கே மற்றவங்க எல்லாம் வந்து உன் அண்ணன் வந்து மற்ற பொண்ணுங்களை இப்படி பண்ணும்போது உங்ககிட்ட நாங்கள் பண்ணால் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே பாருங்கள், தேவையில்லாமல் இப்போ அந்த பொண்ணோட லைஃப்பும் சேர்ந்து தான் ஸ்பாயில் ஆகுது. இட் இஸ் நாட் சப்போர்ட்டிங். பட் பெண்களுக்கு ஆண்கள் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறத சின்ன குழந்தையிலேருந்தே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ப்ராப்ளம் எல்லாம் வரதுக்கு இல்லை. என்ற குழந்தைக்கு நடந்த இது வந்து இந்த உலகத்தில் எந்த குழந்தைக்குமே நடக்கக்கூடாதுங்க. என்ற குழந்தை போன குழந்தை திரும்பி வராதுங்க. திரும்பி வராது. வேறு எந்த குழந்தைக்கு இந்த இது நிலைமை வரக்கூடாதுங்க. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணுங்க. ஏன்னா அவங்க வந்து குழந்தைங்களை வந்து நம்ம ஒரு நேசிக்கணும் அதுல. ஆனால் அந்த காம இச்சையோட பார்க்குறாங்கல்ல, அது வந்து தவறு. ஏன்னா அது வந்து நம்ம வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க தான் இருக்குது. அந்த குழந்தைங்களை நம்ம வந்து தவறாக நினச்சா அது வந்து நம்ம ஒரு மனிதன்ற ஒரு போர்வையில் கூட நம்ம வாழ முடியாது. இது பண்ணுறது தான் காரணம். எப்படியாவது அந்த மாதிரி இது பண்ணணும், அது பண்ணி குறை வேற பண்ணிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. 6 years old girl, அவளுக்கு என்ன செய்கிறாங்கன்ட்டு அவளுக்கு தெரியாது, புரியாது. அதனால இன்வால்மெண்ட் ஆகும். அது வந்து வெறித்தனம்னு சொல்ல முடியும். அது வந்து உடைய காரணம். குழந்தை பிள்ளை பண்ணுறவங்கள தூக்கு தண்டனை கொடுப்பேன் சார். அவன் கிடைச்சானா கையில் தூக்கு தண்டனை கொடுப்பேன். அதான் உண்மையான நல்ல ஒரு தீர்வாக இருக்கணும். அப்போ தான் இருக்கிறவங்களாம் அதை பார்த்து திருந்துவாங்க. குடிக்கிறது, 10 நாள் வச்சுக்கிறது, 5 நாள் ஜாமீன் வைக்கிறது, பணம் ரொக்கமாக கட்டணும், திருப்பி அனுப்புறது. அதனால தான் அடுத்தடுத்து செய்கிறாங்க குழந்தை பிள்ளைலாம். அதே அவனுக்கு ஒரு நாள் தூக்கு தண்டனை கொடுத்துப்பா. வெளிநாட்டில் அப்படி தாங்க. திரும்பி பார்த்தாலும் அவனுக்கு தூக்கு தண்டனை தான். அதான் நம்ம நாட்டில் இருந்து போகிறவங்க எவ்வளோ தப்பு செய்ய மாட்டாங்க. அப்படி தப்பு செஞ்சால் ரிட்டர்ன் திரும்பி உடனே அனுப்பிச்சிடுவான் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து. அது மாதிரி நம்ம நாட்டில் உண்டா? இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இப்போ கேஸு அது இதுன்னு எல்லாம் எடுத்து போயாச்சு. பட் இதனால் என்ன தீர்வு வந்துச்சு? ஒரு தீர்வுமே நமக்கு இன்னுமே கிடைக்கவே இல்லை. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்த ஆவணம் தேடுறோம், அதை தேடுறோம், இதை செய்கிறோம். ஸோ இப்போ தப்பு செய்கிறவனுக்கு என்ன தோணும்? எப்படி செஞ்சாலும் இவன் கேஸ் இழுத்து கொண்டு போய் நம்மளை எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே நான் லைஃப்பை வாழ்ந்தே முடிச்சிருவனே அப்படின்றதாகுது. ஸோ இந்த உடனடியாக இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு தனி பெஞ்ச் போட்டு உடனடியாக ஒரு தீர்வு கொடுத்து பண்ணாதான் நாளைக்கு தப்பு செய்கிறவனுக்கு பயம் வரும். அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கும் பாலியல் குற்றங்களுக்கும் தேவைக்கேற்ப சட்டங்கள் எல்லாம் இயற்றிட்டே தாங்க இருக்காங்க. 2012 கூட நிர்பயா வழக்குக்கு பின்னாடி குற்றவியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்களை இன்னுமே அருமையா பண்ணி இதுக்குன்னே தனியாக சட்டமெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. ஸோ இப்போ அந்த பொள்ளாச்சி விஷயம் இவ்வளோ பெரிய ஸ்கேண்டல் ஆகி கூட என்ன பிரயோஜனம்? அடுத்த நாள் இன்னும் 3-4 பேர் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அப்போ மக்களுக்கு அந்த பயம்ன்றது வந்து இல்லாமையே போயிடுச்சு. ஏன்னா என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சாதானே அப்படிங்கிறது. கண்டுபிடிச்சாலும் பணம் இருந்தால் தப்பிக்கலாம். ரெண்டாவது, சட்டத்தில் எவ்வளவோ விஷயங்கள் ஓட்டை இருக்குது. அதனால் யாருக்குமே வந்து தப்பு செஞ்சால் தண்டனை வந்துருமேன்ற பயமே இல்லாமல் போனதுனால தான் இப்போது இவ்வளவு தூரம் அதை மீறியும் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறது ஒன்று, பெண் குழந்தைங்களுக்கு மெயினாக சொல்கிறது ஒன்று, ஸ்டைலாக இருக்கலாம், மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம், நீங்கள் பயங்கர இங்கிலீஷில் பேசலாங்கிறது இதெல்லாம் இருக்கட்டும். இது எல்லாத்தையும் மீறி கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
என்னத்தை வேணாலும் நீங்கள் லூஸ் பண்ணலாம். பட் ஆனால் கேரக்டர் ஒன்ஸ் லாஸ்ட்னா யூ லாஸ்ட் எவ்ரிதிங் அப்படிங்கிறது மட்டும்தான் பெண் குழந்தைங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமேலையாவது பெண் குழந்தைங்க அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, இந்த மற்றவங்க கிட்ட ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா முதல்ல வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். சொல்ல முடியல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியாவது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். இல்லை கூட இருக்கிற அண்ணங்கிட்டையாவது சொல்லுங்கள். எதுவுமே சொல்லாமல் வெளியே விஷயத்த சொன்னோம்னா நமக்கு ஏதாவது அசிங்கமாயிடுமோன்னு நினச்சி பயப்படுறனால தான் எல்லாரும் இவ்வளோ தைரியமாக நிறைய விஷயத்த நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல நீங்கள்லாம் தைரியமாகுங்க, வெளியே வாங்க, வாய்ஸ் கொடுங்க, எது நல்லது கெட்டதுங்கிறத பாருங்க. குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அம்மா அப்பா கிட்ட நான் இன்னைக்கு இவங்களோட வெளியே போயிட்டு வந்தேன், நான் இவங்க கூட சாப்பிட போயிட்டு வந்தேன், நாங்கள்லாம் வெளியே இப்படி சொல்கிற அளவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுற விஷயம் நல்ல விஷயம். ஏதாவது விஷயத்தை இதை சொன்னால் அம்மா திட்டுவாங்களோ, இதை சொன்னால் அப்பா திட்டுவாரோன்னு ஒரு பயம் சின்னதாக வந்தாலே நீ ஏதோ தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இந்த லாஜிக்கை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணால் தப்பு செய்கிறோன்ற தப்பு செய்கிற அளவுக்கு நம்மளும் போக மாட்டோம், நம்மளையும் யாரும் அபியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இருக்கவும் மாட்டோம். பொள்ளாச்சி சம்பவத்தில் இன்னும் முழுமையாக தீர்வு கிடைக்காத நேரத்தில் ஒரு சிறுமிக்கு நிகழ்ந்த இந்த சம்பவம் நம்மை நாணமடைய செய்துள்ளது. இப்பேற்பட்ட வஞ்சக சமூகத்தில் வாழ்கிறோம் என்று. ஒரு நாட்டின் சுதந்திரம் எப்போது என்பதற்கு, எப்போது ஒரு பெண் இரவில் தைரியமாக நடக்கிறாளோ அதுவே சுதந்திரம் என்று கூறிய காந்தியடிகள் இன்று இருந்திருந்தால், எப்போது ஒரு பெண் குழந்தை பகலில் தைரியமாக விளையாடுகிறாளோ அதுவே சுதந்திரம் என்றிருப்பார். அந்த அளவுக்கு சீர்கெட்டுள்ளது நமது சமூகம். இதனை கட்டுப்படுத்த கடுமையான தண்டனைகள் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் மக்களுக்கு அரசும் சட்டமும் தான் பதிலளிக்க வேண்டும். மீண்டும் இது போன்ற ஒரு குற்ற சம்பவம் மூலம் சமூக அவலங்களை தோலுரிக்க உங்களை சந்திக்கிறேன். இது குற்றப்பிரிவு. சமூக விரோதிகளின் எதிரி யாரும் கண்டிராத கோணத்தில். நான் வினோத் பால் சாலமன்.